உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் நாங்கள் ஒன்னா போறோமே தவிர மக்கள் தப்பா புரிஞ்சுக்க வேணாம், நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா அதே நேரத்தில் விமர்சிக்கணும்னா விமர்சிச்சு தானே ஆகணும். ஒரு விஷயம் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். முதல்ல வாக்களிச்ச மக்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சிருக்கேன் கட்சி சார்பாக. ரெண்டாவது, முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தையிலே இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாலையும் சபைகளை பிடிக்க முடியாது, எதிர்கட்சியாலையும் சபைகளை பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற தருணத்தில் நாங்கள் சேவல் சென்டரில் கேட்டோம். ஏன்னா நாங்கள் நடுநிலை வகித்தோம். அதே நேரத்தில் நாங்கள் எதிர்த்தரப்பினர்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், ஆளுங்கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். இதை நாங்கள் எந்த இடத்துலையும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒளிமறைவாக நாங்கள் செய்யவே இல்லை. பேச்சுவார்த்தை நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது ஒரு தேசிய ரீதியான ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் நாங்கள் ஒன்னா போறோமே தவிர மக்கள் தப்பா புரிஞ்சுக்க வேணாம், நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க அடையாளம் அவங்கவுங்க அடையாளம். இது மூலியமா மலையகத்துக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம். என்பிபி பாலிசி கொஞ்சம் வேற. அதுக்கு நீங்க என்பிபி பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டின் ஜனாதிபதி, அதனால கட்டாயம் எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அவர் அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்கள் கட்டாயம் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனா அதே நேரத்தில் விமர்சிக்கணும்னா விமர்சிச்சு தானே ஆகணும்.